வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க அனுப்புன அந்த தமிழக வானிலை அறிக்கைய தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இத பார்த்ததும் எனக்கு முதல்ல தோண்டின ஒரு விஷயம் என்னன்னா, இது வெறும் மழை வருமா வராதான்னு சொல்ற ஒரு அறிக்கை இல்ல. ஆமா, கரெக்ட். தமிழ்நாடு இப்போ வானிலையால ரெண்டா பிரிஞ்சிருக்குன்னு தோணுது. கடலோரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வானிலை, அப்புறம் கொஞ்சம் தள்ளி உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு முற்றிலும் வேறொரு அனுபவம். மிகச்சரியா சொன்னீங்க. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே அதுதான். ஒரே நேரத்துல இரண்டு முற்றிலும் எதிரான வானிலை நிகழ்வுகளை இந்த அறிக்கை விவரிக்குது. அப்படியா? ஆமா. ஒன்னு வடகிழக்கு பருவமழையோட ஒரு தொடர்ச்சியா கடலோர பகுதிகளில் பெய்யற மழை. இன்னொன்னு வட இந்தியாவிலிருந்து வர்ற அந்த குளிர் அலையோட தாக்கத்தால உள் மாவட்டங்கள்ல நிலவர கடுமையான குளிர், பனிப்பொழிவு. ஆச்சரியமா இருக்கு. இந்த ரெண்டு சிஸ்டமும் எப்படி ஒரே மாநிலத்துல ஒரே நேரத்துல வேலை செய்யுது? அதை புரிஞ்சுக்கிறது தான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. சரி, அப்போ முதல்ல நாம கடலோர மக்கள் பக்கம் போவோம். அங்க மழை நிலவரம் எப்படி இருக்கு? ரிப்போர்ட் சொல்றத பார்த்தா தென் மாவட்டங்கள் அப்புறம் டெல்டா பகுதிகளில் ஏற்கனவே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ஆமா, ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இது ஒரு புயல் மாதிரி கொட்டி தீர்க்கிற கனமழை கிடையாது. ஓகே. இது விட்டு விட்டு பகுதி பகுதியா பெய்யற மழை. அதாவது அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, சில இடங்கள்ல வானம் மேகமூட்டமா மட்டும்தான் இருக்கும், மழை இருக்காது. சரி. சில இடங்கள்ல லேசான தூறல் மட்டும், இன்னும் சில இடங்கள்ல மிதமான மழை. அப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்துல இருக்கிறவங்க ஒரு நிலையான வானிலையை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஒரு நாள் மழை பெய்யலாம், அடுத்த நாள் சுண்ண மேகமூட்டமா இருக்கலாம். அப்போ இது வடகிழக்கு பருவமழை மாதிரி தொடர்ச்சியா இருக்காதா? அதுவும் ஜான்வரி மாசத்துல இப்படி ஒரு மழை வருது வழக்கமான ஒண்ணுதானா? நல்ல கேள்வி. இது வடகிழக்கு பருவமழையோட அதிகாரப்பூர்வமான காலம் இல்ல. ஆனா அதோட ஒரு நீட்சினோ அல்லது அதோட கடைசி கட்ட தாக்கம்னு சொல்லலாம். ஓஹோ, வங்கக்கடல்ல இருக்கிற ஈரப்பதமான காத்து கடலோர பகுதிகளை தாக்கும்போது இந்த மழை வரும். இந்த அறிக்கை இத 2 கட்டமா பிரிக்குது. 2 கட்டமாவா? ஆமா. முதல் கட்டமா ஜான்வரி 3ஆம் தேதி வரைக்கும் இந்த விட்டு விட்டு பெய்யற மழை தொடரும். சரி. அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி. அதுக்கப்புறம் ஜான்வரி 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 2வது கட்டம். இந்த கட்டத்துல குறிப்பா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், அப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்போ கடலோரத்துல கொடை தேவைப்படுற அதே நேரத்துல உள் மாவட்டங்களோட கதை தலைகீழா இருக்கு. அறிக்கையில வாட்டி எடுக்கும் குளிர்னு ஒரு வார்த்தையை பார்த்தேன். அது எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு? இதுல தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த அறிக்கை பயன்படுத்துற ஒரு ஒப்பீடு. ஒப்பீடா? ஆமா. வட தமிழகத்தோட உள் மாவட்டங்கள், அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், இந்த இடங்கள்ல இருக்கிற குளிர நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற ஊட்டியோட குளிருக்கு ஒப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா கிருஷ்ணகிரியில இருக்கிற குளிரும் ஊட்டியில இருக்கிற குளிரும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருக்கும்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுதா? ஆமா. அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். பொதுவா இந்த பகுதிகளில் குளிர் இருக்கும். ஆனா ஊட்டியோட ஒப்பிடுற அளவுக்குன்னா இந்த முறை குளிரோட தாக்கம் ரொம்ப அதிகம்னு அர்த்தமா? நிச்சயமா. அந்த ஒப்பீட்டோட நோக்கமே குளிரோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துறதுக்கு தான். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் வட இந்தியாவிலேருந்து வீசுற வறண்ட குளிர் காத்து தான். அந்த காத்து எந்த தடையும் இல்லாம தக்கான பீடபூமி வழியா பயணம் செஞ்சு தமிழகத்தோட உள் மாவட்டங்களை தாக்குது. காத்துல ஈரப்பதம் இல்லாததால வெப்பம் ரொம்ப வேகமா தணிஞ்சிடுது. அதனால கடுமையான குளிர் உருவாகுது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்லயும் இதே நிலைமை தான். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி. அங்கேயுமா? ஆமா, அங்கே மழைக்கு வாய்ப்பில்ல. ஆனா அதிகாலை நேரங்கள்ல ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு இருக்குன்னு அறிக்கை எச்சரிக்குது. அப்போ இந்த குளிரல கொஞ்ச நாள்ல போயிடுமா இல்ல நீடிக்குமா? இது ஒரு குறுகிய கால நிகழ்வு இல்ல. அதுதான் இதுல முக்கியமான தகவல். அப்படியா? இந்த அறிக்கை சொல்றபடி இந்த கடுமையான குளிர், பனிப்பொழிவெல்லாம் பொங்கல் பண்டிகை வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறமும் கூட பிப்ரவரி மாசத்தோட முதல் 2 வாரம் வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அடேங்கப்பா. அப்போ பொங்கல் சமயத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க காலையில ஸ்வெட்டர் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல நாகப்பட்டினத்துல இருக்கிறவங்க திடீர்னு வர்ற மழையில நனையாம இருக்க இடம் தேட வேண்டியிருக்கும். ஒரே பண்டிகை, ஒரே மாநிலம், ஆனா 2 முற்றிலும் வேற வேற வானிலை அனுபவங்கள். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த வானிலை பிளவுன்னு நம்ம ஆரம்பத்துல பேசணும். இதுக்கு மைக்ரோ கிளைமேட்ஸ்னு சொல்வீங்களே, அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இல்லையா?
ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கடலோட தூரம், மலையோட உயரம், காத்தோட திசை, இந்த மாதிரி காரணிகள் சில கிலோமீட்டர் வித்தியாசத்துல கூட வானிலையை எப்படி மாத்துதுன்னு இது காட்டுது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் கடல்ல இருந்து வர்ற ஈரக்காத்து மழைய கொடுக்குது, ஆமா, இன்னொரு பக்கம் வடக்கிருந்து வர்ற வறண்ட குளிர்காத்து பனிய கொடுக்குது. இந்த ரெண்டு காத்து அமைப்புகளும் ஏன் ஒன்னோட ஒண்ணு கலந்து ஒரு சராசரி வானிலைய உருவாக்கல? ஏன் இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பிளவு? இதுதான் வானிலையோட அடிப்படை இயக்கவியல். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, சரி. கடல்ல இருந்து வர்ற ஈரப்பதம் நிறைஞ்ச காத்து அடர்த்தி குறைவா இருக்கும். அதனால அது தரை மட்டத்துக்கு பக்கத்துல பயணிக்குது. சரி. ஆனா வடக்கிருந்து வர்ற குளிர்காத்து அடர்த்தி அதிகமா இருக்கும். அதனால அது உயரமான மட்டத்துல தரைப்பகுதி மேல ஒரு போர்வ மாதிரி படியுது. ஓஹோ. குறிப்பா நம்ம உள் மாவட்டங்கள் பீடபூமி பகுதியா இருக்கிறதால இந்த குளிர்காத்து அங்க அதிக ஆதிக்கம் செலுத்துது. ரெண்டும் சுலபமா கலக்கறதில்ல. ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இந்த ஒரு விசித்திரமான வானிலை காலம் எப்பதான் முடிவுக்கு வரும்? இந்த மழை, குளிர், அத்தியாயம் எல்லாம் முடிஞ்சு எப்ப இயல்பு நிலை திரும்பும்? அதற்கான ஒரு காலக்கெடுவையும் இந்த அறிக்கை தெளிவா கொடுக்குது. ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு கடலோர மழைக்காலம் முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிப்ரவரி மாசத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு, அதாவது 2வது வாரத்தோட இறுதியில உள் மாவட்டங்கள்ல குளிரோட தாக்கம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் வெயில் வர ஆரம்பிக்குமா? ஆமா, பிப்ரவரி 3வது 4வது வாரங்கள்ல வெயிலோட ஆதிக்கம் மெதுவா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஓகே. அப்போ பிப்ரவரி இறுதிக்குள்ள இந்த மழை, குளிர் கதையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இந்த அறிக்கை இதோட நிக்கலையே. இல்ல. எதிர்காலத்துல ஒரு சூப்பர் சைக்ளோன் பத்தியும் இதுல ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, இது ஒரு நீண்ட கால முன்கணிப்பு. இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கோடை காலத்துல, குறிப்பா மே அல்லது ஜூன் மாசத்துல வங்கக்கடல் பகுதியில ஒரு சூப்பர் சைக்ளோன், அதாவது அதிதீவிர புயல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கு. அதுக்கு பேரும் வச்சிருக்காங்களே, அருணாபுன்னு. ஆமா, ஒருவேளை அந்த புயல் உருவானா அதுக்கு அருணாபுன்னு பேரிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சைக்ளோனா அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? மணிக்கு 150 இருந்து 200 கிலோமீட்டர் வேகம்னு சொல்லிருக்கு. இது ரொம்ப பயங்கரமான வேகம். ஆமா, மிக அதிக வேகம். இந்த கணிப்பு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது? இவ்ளோ மாசத்துக்கு முன்னாடியே இத சொல்ல முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட எச்சரிக்கை கிடையாது. அப்போ இது காலநிலை மாறுதிகள், அதாவது கிளைமேட் மாடல்ஸ் அடிப்படையா வச்சு ஒரு சாத்தியக்கூறு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னா, இப்போ இருக்கிற குளிர்காலம் முடிஞ்சு பிப்ரவரிக்கு பிறகு வெயில் அதிகமாகும்போது வங்கக்கடலோட நீர் மெதுவா சூடாக ஆரம்பிக்கும். சரி. கடல் மட்ட வெப்பநிலை தான் புயல்கள் உருவாகிறதுக்கான முக்கிய எரிபொருள். மே மாசத்துல இந்த வெப்பநிலை உச்சத்தை அடையும். அப்போ அது ஒரு சக்தி வாய்ந்த புயல் உருவாகிறதுக்கான ஆற்றலை கொடுக்கும். அந்த சாத்தியக்கூறை தான் இந்த அறிக்கை முன்கூட்டியே சுட்டிக்காட்டுது. அப்போ இந்த புயல் தமிழ்நாட்டை தாக்குமா? தற்போதைய கணிப்புகள் படி அந்த புயல் உருவானா அது ஒரிசா அல்லது மேற்கு வங்கத்தை நோக்கி நகரத்தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ நமக்கு பாதிப்பு இல்லையா? அப்படி உறுதியா சொல்லிட முடியாது. புயல்களோட பாதையை துல்லியமா கணிக்கிறது ரொம்ப கடினம். இது ஒரு முன்னெச்சரிக்கையை மட்டும்தான். நாம் இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை. ஆனா கோடை காலம் நெருங்கும்போது நம்ம கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. சரி. அப்போ இந்த விரிவான ஆய்விலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க கடலோர பகுதியில வசிக்கிறீங்கன்னா ஜான்வரி 10ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பெய்யற மழைக்கு தயாராருங்க. ஆமா. ஒருவேளை நீங்க உள் மாவட்டங்கள்ல, குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல வசிக்கிறீங்கன்னா பிப்ரவரி நடுப்பகுதி வரைக்கும் நீடிக்க போற அந்த ஊட்டி மாதிரியான கடுமையான குளிரையும் பனிப்பொழிவையும் எதிர்கொள்ள தயாராகுங்க. சுருக்கமா சொன்னா, அடுத்த 2 மாசத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருக்கீங்கன்றத பொறுத்து உங்களோட அனுபவம் முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். இது நம்ம மாநிலத்தோட புவியியல் அமைப்பு எவ்வளவோ பன்முகத்தன்மை வாய்ந்ததுன்றதையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த அறிக்கை கோடை காலத்துல அருணாப்னு ஒரு சூப்பர் சைக்ளோன் உருவாகலான்னு சொல்லுது. இப்போ நாம பேசிட்டு இருந்த இந்த குளிர்காலம் முடிஞ்சு வங்கக்கடல் பகுதி வெப்பமடைய தொடங்குறது தான் எதிர்காலத்துல வரப்போற அந்த சக்தி வாய்ந்த புயலுக்கு ஒரு களத்தை அமைத்து கொடுக்குது. ஆமா, அது ஒரு சுழற்சி மாதிரி. அதாவது சேலத்துல ஒருத்தருக்கு குளிரிலிருந்து நிவாரணம் தர்ற அதே சூரியன் தான் வங்கக்கடல்ல அடுத்த பெரிய வானிலை நிகழ்வை தொடங்குறதுக்கான சக்தியும் கொடுக்குது. நம்ம காலானியல் அமைப்புகள் எவ்வளவு நுட்பமா ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டிருக்குன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கோடைக்காலம் நெருங்கும்போது நாம நிச்சயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.